டெல்லியில் காற்று மாசு உச்சத்தில் இருக்கும் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் விளையாட்டு தொடர்பான நிகழ்வுகளை நடத்த வேண்டாம் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. காற்றின் தரம் மிக மோசமாக இருக்கும் இந்த 2 மாதங்களில் பள்ளி மாணவர்களுக்கான மண்டலங்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகளை டெல்லி அரசு நடத்த திட்டமிட்டுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஸ்காட்லாந்தின் வடக்கே இங்கிலாந்து கடல் எல்லையில் ரஷ்ய உளவு கப்பலான யந்தர் நிற்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து சோதனையிட வந்த இங்கிலாந்து விமானங்கள் மீது ரஷ்ய உளவு கப்பலில் இருந்து லேசர் லைட் அடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலுக்கடியில் ஐரோப்பிய நாடுகளின் தகவல் தொடர்புக்கான கேபிள்கள் செல்லும் நிலையில் ரஷ்ய உளவு கப்பலால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து ராணுவம் இதுகுறித்து தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரிட்டன் அமெரிக்க ராணுவ உதவியை அதிகமாக நம்பியுள்ளது என்றும் தன் சொந்த பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் இங்கிலாந்து நாடாளுமன்ற குழு வலியுறுத்தியுள்ளது. அடுத்த மாதம் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருகை தர உள்ள நிலையில் அவரது இந்திய வருகை குறித்து ரஷ்ய துணை பிரதமர் டெனிஸுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா தலைவர்களின் வருடாந்திர உச்சி மாநாடு அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் இது தொடர்பாக தாம் ரஷ்ய துணை பிரதமருடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கடைசியாக கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருகை தந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் வசிக்கும் இந்திய சமூகத்தினரை சந்தித்து அவர் உரையாடினார். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.